சந்தோஷமான வாழ்க்கைனா என்ன? ஸோ யார் ஒருத்தவங்க உடல் ஆரோக்கியத்தோடயே, மன நிம்மதியோட இருக்காங்களோ, அவங்க தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அர்த்தம். ஆனா, இப்ப இருக்க சொசைட்டில நம்ம சந்தோஷமான வாழ்க்கைனா என்ன அப்படின்னு யார்ட்டயோ ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா, அவங்க என்ன சொல்றாங்க? காசு, பணம், காரு, பங்களா இதெல்லாம் வச்சிருந்தா சந்தோஷமான வாழ்க்கை. கரெக்ட்டு தான். காசு, பணம், காரு, பங்களா. ஆனா, அதே காசு, பணம், காரு, பங்களா வச்சிருக்கவங்களே நெறைய பேரு, என்னோட வாழ்க்கையில அவ்வளவா சந்தோஷமா இல்ல. நான் நிம்மதியா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட ஃபேமிலி கூட நெனச்ச டைம் என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு புடிச்ச இடத்துக்கு என்னால போயிட்டு வர முடியல. என்கிட்ட டைம் இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனே இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? சந்தோஷங்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஒரு சில இந்த உலகத்துல ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்படின்னு. ஸோ இத பத்தி அமெரிக்காவோட தத்துவவியலாளர் வில்லியம் ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தொழில்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சன். ஸோ அவர் திடீர்னு உடம்பு சரியில்லாம போறாரு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவருக்கு இருதய நோய் இருக்கு அப்படின்னு கண்டறியப்படுது. அதுலேருந்து அவர் ஒரு சில வருஷத்துல இறந்தும் போயிறாரு. அவரோட வயசு 45. அப்ப 45 வயசுல ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெர்சன் அவரோட பர்சனல் லைஃப்ல அவரால சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியல. ஸோ அவர் 45 வயசுல அவர் இறந்தே போயிறாரு. அப்ப அவரோட தொழில் வெற்றிக்காக அவரோட வாழ்க்கையில பல வருஷத்த அவர் காவு குடுத்துட்டாரு அப்படிங்கிறது தானே உண்மை. அத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ நான் இவ்வளோ பெரிய பொறுப்புகள இருக்கிறத விட எந்த ஒரு பொறுப்புமே இல்லாத சாதாரண மனுஷனா இருந்துட்டு போறேன் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா உண்மையான மகிழ்ச்சிங்கிறது உடல் ஆரோக்கியத்திலயும், மன நிம்மதியிலும் தான் இருக்கே தவிர, உண்மையான சந்தோஷங்கிறது அங்கே தான் இருக்கே தவிர, இந்த விஷயத்துல இல்ல. அப்டின்னு அவர் வில்லியம் ஜேம்ஸ் சொல்றாரு. அப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம மனசையும், நம்ம உடம்பையும் உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணும். மனச சந்தோஷமா பார்த்துக்கணும். ஸோ மனச சந்தோஷமா பார்த்துக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்கள பேசணும். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் நினைக்கணும். அத பத்தி மட்டும் திங்க் பண்ணணும். அந்த மாரி நல்ல விஷயங்கள மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ நமக்கு நெகட்டிவான வைப்ஸ தர எந்த விஷயத்துக்குள்ளயும் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. இல்ல அப்படியே இன்வால்வ் ஆகுற சூழ்நிலை வந்தா கூட அதுலேருந்து டக்குன்னு நம்ம வெளில வந்துரணும். ஸோ ஆரோக்கியமான உடலுக்கு இது எதுன்னு ஆரோக்கியமான ஃபுட்டோ அத மட்டும் நம்ம சாப்பிடணும். நமக்கே தெரியும் இது அன்ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். நம்ம மூளை சொல்லும். இது உடம்புக்கு நல்லது இல்லடா. இந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மூளை சொல்லும். ஆனா மனசு என்ன சொல்லும்? சரி இந்த ஒரு டைம் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு. ஆனா நமக்கே பிரிக்க தெரியும். எது நல்ல உணவு, எது கெட்ட உணவு, எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் நமக்கு பிரிக்க தெரியும். ஆனா அத நம்மளால ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அப்படித்தான். அதனால முடிஞ்ச அளவு நம்ம உடனே இன்னைக்கு இருக்க மாரி நாளைக்கு அப்படியே மாறிட முடியாது. ஓரளவு முடிஞ்ச அளவு நம்மனால என்ன முடியுமோ, முடிஞ்ச அளவு ஹெல்த்தியான ஃபுட்ட சாப்பிடுவோம். நம்மளால முடிஞ்ச அளவு பாசிட்டிவான வைப்ஸ நம்மள சுத்தி கிரியேட் பண்ணிப்போம். பாசிட்டிவான விஷயத்துக்குள்ள நம்ம இருப்போம். ஸோ அப்ப நம்மளும் ஹேப்பியான லைஃப வாழ்வோம். ஃபர்ஸ்ட் இருக்க இடத்த இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு வேலை பார்க்குறோம், இல்ல ஏதோ படிக்கிறோம். இல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இல்ல ஒரு பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இல்ல பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் நம்ம இருக்க இடத்த ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அத சந்தோஷமா ஏத்துக்கணும். அப்பதான் நம்ம போற இடத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்.